பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பழனி இருந்துட்டு கோமதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுகன்யாவோட அம்மா அப்பா கையில் பணம் கொடுத்ததை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு சீர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கோமதி இருந்துட்டு எங்கடா போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இருக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாக்கா என்னுடைய தீபாவளி ப சீர் பிறந்த வீட்டு சைட்லேருந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீரை கொடுக்குறாங்க. அம்மா ராஜி, நீ வாமா இந்தாட்ட, உன் சித்தப்பாவா அப்பான்ற முறையில் நான் உனக்கு சீர் கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜிக்கும் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு, எதுக்காகடா இப்போ அவங்களுக்கு அவங்க கொடுத்த பணத்தை நீ வச்சுக்காம இப்படியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், நானே வாங்கி கொடுத்துருப்பேனே, என்ன தான் நீங்கள் வாங்கி கொடுத்தாலையும் அக்கா சொல்லிச்சுல பிறந்த வீட்டு சைட்லேருந்து ஒரு நூல் புடவையாவது வாங்கி கொடுத்தா தான் மனசு திருப்தியாக இருக்குன்னு, அதனால தான் அக்கா அக்காவுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மச்சான், கடையில் இருந்தெல்லாம் நான் பணத்தை எடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா பாண்டியன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சுகன்யா இருந்துட்டு, எங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு தீபாவளி செலவுக்காக பணத்தை கொடுத்தா நீங்கள் என்னடனா இவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம கோமந்தை இருந்துட்டு, சுகன்யா என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பின்ன என்ன அத்தாச்சு, அத்தனை பேருக்கு முன்னாடியும் என் புருஷனை திருடன்னு சொல்கிறாரு, இப்போ பார்த்தீங்களா அவர் எப்பேற்பட்டவர்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியனெல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.